இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சிவில் கேஸில் கட்டப்பட்ட அந்த கோர்ட் ஃபீ பேமெண்ட் வந்து பே பண்ணுறோம். ஒரு சில சர்க்கம்ஸ்டன்சஸில் அந்த கோர்ட் ஃபீயை ரீஃபண்ட் வாங்க முடியும். அது என்னென்ன சர்க்கம்ஸ்டன்சஸில் அதை ரீஃபண்ட் வாங்க முடியும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு வியூவர் ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணார். நான் வந்து ஒரு பார்ட்டிஷன் சூட் ஃபைல் பண்ணேன், அந்த கேஸை நான் வாபஸ் வாங்க போகிறேன், வாபஸ் வாங்கலான்னு நினைக்கிறேன், எனக்கு நான் கட்டின கோர்ட் ஃபீ வந்து எனக்கு ரீஃபண்ட் வருமானு. அவருக்கான கேள்விக்கான பதிலும் இந்த வீடியோவில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். தமிழ்நாடு கோர்ட் ஃபீ அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் 1955 இருக்குது. அதில் தான் இந்த கோர்ட் ஃபீ எப்படி பே பண்ணணும், எவ்வளோ பே பண்ணணுன்றதெல்லாம் அந்த ஆக்டில் இருக்குது. அதுக்கீழே நிறைய ரூல்ஸும் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. செக்ஷன் 78 தமிழ்நாடு கோர்ட் ஃபீ அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்டு கீழே கவர்மெண்ட்டாலேயும் ஒரு சில ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். இந்த ஆக்ட் எப்படி அமல்படுத்துறதுன்றது சம்மந்தமாக ஒரு சில ரூல்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். இந்த ஆக்டில் சாப்டர் 7 இருக்குது. இந்த சாப்டர் 7 கீழே ஒரு கோர்ட் ஃபீயை ரீஃபண்ட் வாங்குறது என்னென்ன சூழ்நிலைகளில் ரீஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி இந்த சாப்டர் 7 தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சாப்டர் 7 கொடுக்கப்பட்ட ஒரு 6-7 சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அந்த கோர்ட் ஃபீயை ரீஃபண்ட் கொடுக்கணுன்றது இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். சாப்டர் 7 செக்ஷன் 66 ஆரம்பிக்கிறது. செக்ஷன் 66 கொடுத்துருக்கு, டிலே இன் ப்ரெசன்டேஷன் ஆஃப் பிளைண்ட்னால பிளைண்ட் ரிஜெக்ட் ஆச்சுன்னா, பிளைண்ட்டை வந்து திரும்பி ரீப்ரெசென்ட் பண்ணும்போது லிமிட்டேஷன் காரணமாக அந்த பிளைண்ட்டை வாங்காமல் போனாங்கன்னா, இல்லை இன்னொரு சூழ்நிலையும் இருக்குது, அந்த பிளைண்ட்டை வந்து கொடுக்கும்போது டெஃபிசிட் கோர்ட் ஃபீன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அந்த டெஃபிசிட் கோர்ட் ஃபீயை திரும்பி ஒரு பெடிஷன் போட்டு கட்டுறதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஆனால் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டைம் ஃப்ரேம் முடிஞ்சு போய் அதை அக்செப்ட் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படுதுன்னா, ஸோ அந்த கேஸு முழுக்கத்தில் அந்த டைத்துக்குள்ளே ஃபைல் பண்ணப்படலை அப்படின்ற சூழ்நிலையில் அந்த கோர்ட் ஃபீ ரிட்டர்ன் கொடுக்கப்படணும். இதே மாதிரி தான் அப்பீலுக்கும், மெமரண்டம் ஆஃப் அப்பீலுக்கும் அந்த கோர்ட் ஃபீ வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் அதே சமயத்தில் அந்த அப்பீல் ஃபைல் பண்ணுறதுல, மெமரண்டம் ஆஃப் அப்பீல் ஃபைல் பண்ணுறதுல டிலே இன் ப்ரெசன்டேஷனால் ஒரு டிலே ஏற்பட்டதுன்னா அந்த கோர்ட் ஃபீயை திரும்பி கொடுக்கணுன்றது இருக்குது. செக்ஷன் 67 ஒரு கேஸு பிளைண்ட் வந்து அந்த லோவர் கோர்ட்டில் வந்து பிளைண்ட் ஃபைல் பண்ணி அந்த கேஸ் வந்து தோற்று போச்சு. அப்புறம் அப்பீல் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த அப்பீல் ஃபைல் பண்ணும்போது அந்த கேஸ் வந்து கேஸுக்கான கோர்ட் ஃபீயை திரும்பி பே பண்ணணும். மெமரண்டம் ஆஃப் அப்பீலில் அந்த வேல்யூவேஷன் திரும்பி வரும். அந்த அப்பீல் ஃபைல் பண்ணும்போது பிளைண்டர்ஸ் வந்து லோவர் கோர்ட் வந்து சரியான டெசிஷன் எடுக்கலை, திரும்பி அதை டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக அந்த கேஸை வந்து லோவர் கோர்ட்டுக்கே ரிமாண்ட் பண்ணாங்க. அப்படின்ற சூழ்நிலையில் அந்த கோர்ட் ஃபீ, அப்பீலுக்கு கட்டின கோர்ட் ஃபீயை வந்து கோர்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடும். இது செக்ஷன் 67 கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வென் இட்ஸ் ரிமாண்டட் ஃபார் ஃப்ரெஷ் டெசிஷன் பை த லோவர் கோர்ட்னா அப்பீலில் கொடுக்கப்பட்ட கோர்ட் ஃபீ வந்து ரீஃபண்ட் ஆகும். மாடிஃபிகேஷன் ஆஃப் ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் மிஸ்டேக், அதாவது தவறுதலாக கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டுன்றதுனால அதை மாடிஃபை பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா, ரெவ்யூலேயோ இல்லை வேறு இதுலேயோ வந்து அதை மாடிஃபை பண்ண வேண்டியது சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு, அந்த ரெவ்யூக்கோ இதுக்கோ கோர்ட் ஃபீ பே பண்ணது வந்து ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ தவறுதலாக கொடுக்கப்பட்டது ஆன் த கிரவுண்ட் ஆஃப் மிஸ்டேக், இது வந்து வேறு. சாதாரணமாக எரருக்காக எரோனியஸ் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கறதுன்றது வேறு, எரர் அப்பேரண்ட் ஆன் ஃபேஸ் ஆஃப் ரெக்கார்டுன்றது வேறு. ஒரு மிஸ்டேக்னால, ஒரு தவறுதலான ஒரு புரிதலில் ஏற்பட்ட ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கப்படுற கோர்ட் ஃபீ வந்து ரீஃபண்டபிள், அது திரும்பி கொடுக்கப்படணும். ஒரு கேஸில் எவிடன்ஸ் ரெக்கார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த மேட்டர் செட்டில்மெண்ட் ஆகிடுச்சுன்னா வித்ட்ரான் ஆஸ் செட்டில்டு அப்படின்னு சொல்லிட்டு வித்ட்ராவல் பண்ணுவாங்க, டிக்ரி வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதாவது ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சம்மன்ஸ் வந்து 2 பார்ட்டிக்கும் போயிடுச்சு, 2 பேரும் கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஹியரிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணி ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருவேளை அந்த மேட்டர் செட்டில் ஆகிடுச்சுன்னா, அந்த செட்டில்மெண்ட் ஆகிடுச்சுன்றதுனால அந்த மேட்டருக்கு ட்ரையல் நடக்கலைன்றதுனால 50% பே பண்ண கோர்ட் ஃபீல பாதி வந்து ரீஃபண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வித்ட்ராவலாக இருந்தாலும் சரி, வித்ட்ரான் ஆஸ் செட்டில்ட் அவுட் ஆஃப் கோர்ட், செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுன்ற காரணத்தினால வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னா 50%. ஆனால் பிளைண்டாக வித்ட்ரா பண்ணுறாங்க, எந்த விதமான ரீசன் செட்டில்மெண்ட்னால வித்ட்ரா பண்ணலன்னா இது அப்ளிகபிளாக இருக்காது. அடுத்தது செக்ஷன் 70 கோர்ட் ஃபீ பேட் இன்அட்வர்டன்ட்லி ஆர் பை மிஸ்டேக், தவறுதலாக தப்பான வேல்யூவேஷனில் ஒரு 5 லட்ச ரூபாய் ப்ராப்பர்ட்டியை 10 லட்ச ரூபாய் ப்ராப்பர்ட்டின்னு நினச்சி மிச்சம் 10 லட்ச ரூபாய்க்கு நான் கோர்ட் ஃபீ பே பண்ணிட்டேன்னா, தவறுதலாக கோர்ட் ஃபீ பே பண்ணிட்டோம்னா
இன்அட்வர்டண்ட்டாக பே பண்ணிட்டோம்னா அதை வந்து ரீஃபண்ட் கேட்கறதுக்கான செக்ஷன் வந்து இது செக்ஷன் 70 கீழே ரீஃபண்டு கேட்க முடியும். இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி முதல்ல நான் சொன்ன செக்ஷனில் ஒரு ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட் வந்து ஃபைல் பண்ணி அது ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா கோர்ட் ஃபீ வந்து ரீஃபண்ட் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரீஃபண்ட் அப்ளை பண்ணி வாங்க முடியும். செக்ஷன் 71 ஒரு பார்ட்டிஷன் சூட் ஃபைனல் டிகிரி பாஸ் ஆகுது கோர்ட்லேருந்து. ஃபைனல் டிகிரி யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டின்னு பிரித்து கோர்ட் வந்து ஒரு ஃபைனல் டிகிரி பாஸ் பண்ணியாச்சு. இந்த ஃபைனல் டிகிரி வந்து என்க்ராஸ் ஆனது வந்து ஒரு நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் வந்து கோர்ட்டு ஃபைனல் டிகிரி அடிச்சு கொடுக்குறது. ஸோ ஒரு ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டுக்கு ஈக்குவலானது. அந்த நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் கொடுத்த அந்த கோர்ட்டோட டிகிரியை வந்து நேரடியாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஈஸியில் ஏற்றிக்கலாம், பதிவு பண்ணலாம். அது ஒரு பக்கம். ஆனால் இந்த நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்குறதுக்கான செலவு வந்து இந்த கோர்ட் ஃபீயோட ஜாஸ்தி இருந்ததுன்னா அந்த கோர்ட் ஃபீயை வந்து கோர்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணும். எந்த அளவுக்கு கோர்ட் ஃபீ நம்ம பே பண்ணியிருக்கோமோ அதை நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கியிருக்கோமோ அதுக்கான அந்த டிஃபரன்ஷியல் அமௌண்ட் கோர்ட் ஃபீ அமௌண்ட்டை வந்து கோர்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுன்றது உண்டு. ஸோ அந்த நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கினதுக்கான அமௌண்ட்டுக்கான கோர்ட் ஃபீயை கோர்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணும். ஒருவேளை கோர்ட் ஃபீ அதை விட கம்மியாக இருந்ததுன்னா கோர்ட் ஃபீ முழுசையும் ரீஃபண்ட் பண்ணும் அப்படின்றது இருக்குது. இந்த கோர்ட் ஃபீயை ரீஃபண்ட் வாங்குறதுக்கு தனியாக ரூல்ஸ் இருக்குது. 1976 தமிழ்நாடு ரீஃபண்ட் ஆஃப் கோர்ட் ஃபீ ரூல்ஸ்னு தனியாக இருக்குது. அந்த கோர்ட் ஃபீ ரூல்ஸுக்கு கீழே தனியாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்குது. கோர்ட்டோட சர்டிஃபிகேட்டோட தான் அந்த ரீஃபண்ட் வாங்க முடியும். ஒவ்வொரு ஜட்ஜும் வந்து அவரோட சிக்னேச்சர் ஸ்பெசிமென் அவர் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்ட அப்புறமே அவரோட சிக்னேச்சர் ஸ்பெசிமெனோட காப்பி வந்து அந்த ட்ரெஷரிக்கு கொடுப்பாரு. ஸோ அந்த ட்ரெஷரிக்கு கொடுக்கும்போது நம்ம ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த ஜட்ஜோட ஆர்டர் அந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டில் அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து ஜட்ஜோட ஆர்டர் இருக்கிற அந்த ஸ்பெசிஃபிக் சிக்னேச்சர் இருக்கிறத அந்த ஆர்டரை வந்து இந்த ட்ரெஷரி வந்து கன்சிடர் பண்ணி அதை பேஸ் பண்ணி ரீஃபண்ட் கொடுக்குறதுன்றது இருக்குது. இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே 1976 ரீஃபண்ட் ஆஃப் கோர்ட் ஃபீ ரூல்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் நம்ம பார்ட்டிஷன் சூட்ஸில் நிறைய ரீஃபண்ட் ஆஃப் கோர்ட் ஃபீன்றது பார்க்குறோம். சிவில் சூட்ஸில் இந்த ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயின் ஸ்டேஜில் ரிஜெக்ட் ஆச்சு, திரும்பி அந்த கேஸை திரும்பி ஃபைல் பண்ணுற மைண்ட் செட் இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் ரீஃபண்ட் ஆஃப் கோர்ட் ஃபீன்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம். மற்றபடி ரீஃபண்ட் ஆஃப் கோர்ட் ஃபீன்றது சிவில் கேசஸில் ரேராக தான் பார்க்க முடியும். இந்த ரூல்ஸ் வந்து ஏற்பட்டதுனாலும் அதை வந்து என்கேஷ் பண்ணுற அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறது அதை அமல்படுத்துறது எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து ரொம்ப ரேராக தான் நம்ம பார்க்குறோம்.